அமெரிக்க அதிபர் ஒபாமாவின் இந்திய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இடதுசாரி கட்சிகள் சென்னையில் உள்ள அமெரிக்க தூதரகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இடதுசாரி இயக்கங்களை சேர்ந்த ஏராளமானவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். அமெரிக்க அரசின் கொள்கைகளை எதிர்த்தும் நாட்டின் இறையாண்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை கண்டித்தும் அவர்கள் கோஷம் எழுப்பினார்கள். இந்தியாவினுடைய எல்லா வளங்களையும், மனித வளம், உழைப்பு வளம், கனிம வளம் போன்ற அனைத்து வளங்களையும் அமெரிக்க கார்ப்பரேட்டுகளுக்கும் பெருமுதலாளிகளுக்கும் நிதி மூலதனங்களுக்கும் நாம் விட்டுத்தரப்போகிறோம். நாளை போட இருக்கிற பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக இவற்றை அவர்கள் நிறைவேற்ற இருக்கிறார்கள். ஒபாமா இங்கே வருகிற போதே எங்களுடைய மூலதனம் ஏராளமாக இந்தியாவினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை கட்டுவதற்கு இங்கே வரும் என்று அவர் அறிவிக்கிறார். இதனுடைய பொருள், இந்தியாவினுடைய எல்லா வளர்ச்சிப் பணிகளும் இனிமேல் அமெரிக்காவின் கைக்கு போகும், அமெரிக்க நிதி மூலங்கள் கைக்கு போகும் என்பதுதான். ஆகவே அமெரிக்க தளங்கள் உட்பட இங்கே வரலாம் என்கிற அளவுக்கு இன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் தன்னுடைய நலன்களை விட்டுத்தர, இந்திய நலன்களை விட்டுத்தர முன்வந்து விட்டது. அதற்காகத்தான் மகிழ்வோடு ஒபாமா இரண்டாம் முறையாக இங்கே வருகிறார். ஆகவே இந்த வருகை இந்திய மக்கள் நலனுக்கு எதிரானது.